இல்ல கதர் சார் இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருந்தா அப்பவே உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். ஆனா கதர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அ, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க, இந்த கல்யாண விஷயத்துல யாரும் வற்புறுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால அத எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியாம நான் அமைதியா இருந்துட்டேன். அவர் அப்படி சொல்லிட்டாரா? ஆமா ராதிகா. நீங்க அவரை ஃபோர்ஸ் பண்ணி சொன்னீங்களா? ஆ நான் சொன்னேன் ராதிகா. இல்ல, எனக்கு தெரிஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி சொல்லலன்னு நினைக்கிறேன். இல்ல ராதிகா, கல்யாண விஷயம் ஒருத்தரை நாம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்ல முடியாது இல்லையா? அப்படி இல்லங்க தனு, நீங்க மட்டும் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னீங்கன்னா அவர் கண்டிப்பா கேட்டிருப்பாரு. சொன்னா கேக்குற இடத்துலதான் அவர் உங்களை வச்சிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நல்லா ஃபோர்ஸ் பண்ணி எடுத்து சொல்லுங்க. உங்க அம்மாவும் ராதிகாவும் விருப்பப்படுறாங்க, இதேதான் உங்களோட விருப்பம்னு கூட சொல்லுங்க. சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லுங்க. சரி ராதிகா, நான் பேசுறேன். சரி, அப்ப மறுபடியும் பேசிட்டு சொல்லுங்க, நான் வைக்கிறேன். நீ செய்யறது உனக்கே கொஞ்சமாவது நல்லா இருக்கா? என்ன? இங்க பாரு, எங்க அண்ணன் தான் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்றாருல்ல, அப்புறம் எதுக்கு நீ அவருக்கு இவ்ளோ ஃபோர்ஸ் பண்ற? நீ இதுல தலையிடாத, உன் வேலையை மட்டும் பாரு. இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? ஏய், நீ ஒண்ணு எனக்கு சாபம் கொடுக்க தேவையில்ல. இது அத்தையோட ஆசை, என்னோட ஆசை. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ.